அனைவருக்கும் வணக்கம். வேதா தென்பெண்ணை திருச்சி. நம்ம வருகிற மார்ச் மாதம் 29, அதாவது இந்த மாதம் 29 2026 ஞாயிற்றுக்கிழமை வந்து தேனி வளர்ப்பு பயிற்சி கொடுக்குறோம். எங்கன்னா நம்ம திருச்சி மாவட்டத்துலேருந்து மணத்தூர் வரணும். மணத்தூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் நம்ம இருக்கிற இந்த ஃபார்மு. இந்த பெட்டியில் பாருங்கள், எல்லாம் இந்த மாதிரி தான். நம்ம இடைவெளி 10 இடம் தான் விட்டுருக்கோம். நம்ம கட் பண்ணு. நம்ம சும்மா ஒரு 10 வைக்கிறது. நம்ம நார் தேங்காய் நார் தான். தேங்காய் நாரை வச்சு கீழே தான் வைக்கணும், மேலே கூடாது. இந்த கீழே வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம தேங்காய் நார் சின்ன சின்னதாக போட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிரித்து வச்சிடலாம். ஒன்றுக்கு முன்னாடி அடிக்க வச்சிடலாம். அப்போ வந்து நமக்கு நெருப்பு கலந்து வராது. இதில் இப்போ மேலே இப்படி பற்றச்சுனா நெருப்பு கலந்து வரும். தேனி அதுக்காக நம்ம கொட்ட தான் செய்யும். பாருங்கள், எவ்வளோமா வச்சுக்கிட்டே இருக்கலாம். இப்போ புகை அடிக்கும்போது பாருங்கள், புகை மட்டும் தான் வரும். படிக்கும்போது நெருப்பே வரைய வராது. இதில் புகை வச்சுருவாங்க பாருங்கள். இந்த அளவுக்கு புகை வருது. இந்த அளவுக்கு புகை வரணும். நம்ம மூடி விடலாம். பாருங்கள், இப்போ அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம இதை விட்டுட்டோம்னா அவிஞ்சு போயிடும். கொஞ்சம் இப்போ லேட்டாக கொஞ்சம் பாருங்கள். நம்ம இந்த பெட்டில் தான் தேன் எடுக்க போகிறோம். இது வந்து இப்போ எங்கள் பக்கம் குரங்கு அதிகமாக இருக்கனால முள் வச்சுருக்கோம். நீங்கள் முள் குரங்கு இல்லைன்னா முள் வச்சா வைக்கலாம், வைக்காமல் இருக்கலாம். இது வந்து கருவேல மரம் தான். நீங்கள் எந்த முள் மாதிரி எடுத்து வைக்கலாம். நம்ம இதில் தேன் எடுக்க போகிறோம். இதில் இதில் பிறகு ஒரு பெட்டி நம்ம எவ்வளோ தேன்னு பார்த்துடலாம். நம்ம இதில் தேன் எடுக்க போகிறோம் பாருங்கள். இதில் வந்து 4 பிரேம் தான் வச்சுருக்கோம். நம்ம எப்போ எடுத்தாலும் அங்கே புகை அடிச்சு தான் இருக்கணும். நம்ம தேநீர் கொட்டாமல் இருக்கும். பாருங்கள், மேல் முடியில் ராணி தான் பாருங்கள். பாருங்கள், மூடி வந்து தேனி தான் அதிகமாக இருக்குது. பாருங்கள், இது ராணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி மேல் முடிக்க வந்துருச்சு பாருங்கள். இப்போ தான் நம்ம தேனுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து ராணியில் நம்ம மூடி கமுத்து தான் வச்சாகணும். இந்த மிஷினுங்க இப்போ இந்த ஒரு பெட்டியில் வந்து எந்த அளவுக்கு தேன் பார்க்க போகிறோம் பாருங்கள். எவ்வளோ தேன் பார்த்துடலாம். இப்போ வந்து -1 வச்சுருக்கோம் பாருங்கள். 0 வந்துடுச்சு. இப்போ இதில் பாருங்கள், நம்ம தேன் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். 4 இடம் வச்சுருக்கோம் பாருங்கள். ஃபுல்லாக புகை அடிச்சுட்டே இருக்கணும். பாருங்கள், எப்படி சீல் பண்ணி பாருங்க. இங்கே பாருங்கள், எந்த அளவு சீல் பண்ணியிருப்பாருங்க. இந்த ஒரு பிரேம் மட்டும் எவ்வளோ நடப்பட்டுருவோம் பாருங்கள். இந்த ஒரு பிரேம் பாருங்கள். நாலு பிரேம் இடம் வச்சு பார்த்துருவோம். இந்த மாதிரி நம்ம சீல் பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப திக்காக இருக்கும். ரெண்டு இடம் வச்சுருக்கோம். இது எல்லாமே ஃபுல்லாக சீல் பண்ணால் தான் பாருங்கள். பாருங்கள், 2 கிலோ 850 கிராம் இருக்குது. ஒரே ஒரு பெட்டி கிலோ 4 ஃப்ரேம் தான் வச்சுருக்கோம் பாருங்கள்.
இப்போ நம்ம மெழுகு சீவி தேனி எவ்வளோ 4 ஃப்ரேம் பார்த்திங்கன்னா 2 கிலோ 850 கிராம் இருக்குது. நம்ம இதை சுற்றி தேன் எடுத்துட்டோம்னா மறுபடியும் எம்டி ஃப்ரேம் காட்டணும். இடம் வச்சோம்னா இந்த அளவுக்கு தேன் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்து சீவி எடுக்கிறோம் பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு சீல் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சீல் பண்ணி எடுத்தால் நம்ம ஈஸியாக இருக்கும். இந்த கத்தி சும்மா அரும்பருப்பாக இருப்பாருங்க, அதில் சுரும்பாக இருக்கும். இந்த கத்தியும் போதுமானது தான். பாருங்கள் எத்தனை ஃப்ரேம் எத்தனை அடன்னு பார்ப்போம். நம்ம லப்பர் என்ன தெரியுமா, இங்கே பாருங்கள், இந்த லப்பர் வச்சா தான் கரெக்டாக மேலே அறுத்து கட்டிடுற பாருங்க. கரெக்டான விடத்தில் ஒரே சேஃபாக இருக்குது பாருங்கள். ஒரே எல்லா பக்கம் வரும், 4 பக்கம் வர மாதிரி இருக்குது. மெழுகு எப்படி இருந்தால் சீவணும். இதில் நம்ம இந்த மாதிரி திக்காக அந்த தேன் திக்காகணும்னா இந்த மாதிரி சீல் பண்ணி எடுத்தால் திக்காக இருக்கும். சீல் சரியாக பண்ணாமல் கொஞ்சம் லூஸாக தண்ணிமாக இருக்கும். நம்ம எங்களுக்கு சுற்றுறதுக்கு லைட்டாக அப்படி தேன் தொட்டி வச்சோம்னா அது கொஞ்சம் சுற்றுறது ஈஸியாக இருக்கும். நம்ம சுத்தம் கொஞ்சம் பொறுமையாக சுற்றணும். அடை நம்ம மொத்தமாக இருக்கணும், கொஞ்சம் பொறுமையாக சுற்றணும். பாதி தேன் வந்தால் போதும். முழுசும் சுத்தமாக அடை வந்து புட்டுட்டு வந்துடும். இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் வந்துருச்சு. திருப்பி இந்த பக்கம் இதுலேயும் அப்படி தான். ரொம்ப வேகமாக சுற்றணும், அடை புட்டுக்கும். கொஞ்சம் மெதுவாக சுற்றணும். சைடில் தேன் தெளிக்குது பாருங்கள். இப்போ எடுத்துட்டோம். மறுபடியும் இந்த அடையை வந்து பாருங்கள் இப்படி மாற்றி வச்சுக்கலாம். மாற்றிச்சோம்னா அடை வந்து புட்டுக்காமல் அப்படியே இருக்கும். ஒரு சில பேர் என்ன அப்படியே வேகமாக சுற்றி போடுறாங்க, அப்போ அடை புட்டுக்குது ஈஸியாக. இப்போ வேகமாக சுற்றலாம். இந்த சைடில் வந்துருப்பாங்க. ஒரு அடை வந்து 4 அடையை சுற்றி 2 தடவை திருப்பி வச்சுருக்கோம். இதில் பாருங்கள் சுத்தமாக தேன் இருந்துச்சு பாருங்கள். தேனை சுத்தமாக இல்லை, எல்லாம் வந்துருச்சு பாருங்கள். இதை மறுபடியும் இங்கே வச்சுருவோம். நம்ம இதை இடைக்காக தூக்கி வச்சுருவோம் பாருங்கள். இந்த மெழுகு வந்து இப்போ வெளியே தான் தூக்கி வைக்கணும். மறுபடியும் ஒரு பாட்டில் ஊற்றும் போது என்ன அந்த பாட்டில் வந்து முன்னாடி தங்கிக்கும். நம்ம இப்போ மறுபடியும் ஃப்ரேம் தான் நம்ம இடப்பட போகிறோம். தேன் எடுத்துக்கப்புறம் ஃப்ரேமில் தான் இடப்பட போகிறோம். மெதுவாக சுற்றி கொஞ்சம் பாதியை தேன் எடுத்துடணும். மிச்சம் பாதியை 2ஆம் பக்கம் சுற்றி மாற்றி எடுத்துடலாம். நம்ம
பாருங்கள் சுத்தமாக 2 பக்கம் தேன் வந்துச்சு. இவ்வளோ தேன் வந்துச்சு பாருங்கள். இதில் இந்த 4 அடைக்கு எவ்வளோ தேன் போட்டு பார்க்க போகிறோம். நம்ம வந்து 2.25 கிலோ எடுத்தோம். இப்போ மொத்தமே அடைய வந்து 750 கிராம் இருக்குது. இப்போ கரெக்டாக அதில் 2 கிலோ தேன் எடுத்திருக்கோம். ஒரு பெட்டியில் வந்து 2 கிலோ தேன் எடுத்திருக்கோம். இந்த அடையை மறுபடியும் என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள், இதில் மேலே வச்சிடலாம் தேன்களுக்கு. அதே மாதிரி ஒரு பெட்டியில் எடுத்தது ஒரு அடையை வந்து இதில் தான் இந்த ஓரத்தில் ஒன்று வைக்கணும், இந்த ஓரத்தில் ஒன்று வைக்கணும். மறுபடியும் இப்போ தேன் மாற்றி மாற்றி இந்த 4 அடையை வந்து கரெக்டாக டிவைட் பண்ணி வச்சிடலாம். ஒரு பெட்டியில் பாருங்கள் 2 கிலோ தேன் எடுத்துருக்கோம். இன்னும் ஒரு 10 நாள் அடுத்த இன்னொருத்தர் தேன் எடுத்துடலாம். அந்த பெட்டி வேலை முடிச்சு பாருங்கள்.